பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 1ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 10 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ அது என்ன கொஸ்டின் அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவேன். நான் அனுப்புகிற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி நான் எல்லாமே பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புகிற நோட்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்க, தகவல், நம்பிக்கை மற்றும் உண்மையுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்பு. அறிவு வந்து நம்ம நம்பிக்கையோட தொடர்பு ஒன்று இருக்கு, நம்மளுடைய தகவலோட தொடர்பு ஒன்று இருக்கு. தகவலை எப்படி நம்ம அறிவா பயன்படுத்திக்கணும் அப்படின்றத இந்த கேள்வி. நல்லா கவனிச்சுக்கோங்க. கிளாஸை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த தகவல் எடுப்போம். தகவல்னா என்ன சார் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, மனித மனத்தின் உள்ளடக்கங்கள் தினந்தோறும் ஒருவர் வினையாற்றிடும் பொருள்களின் விதங்கள் அடிப்படையில் அமைந்து காணப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எதிர்ச்சிலேருந்து இரவு வரைக்கும் எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம், எத்தனையோ விஷயங்களை கேட்குறோம். சரிங்களா? அதான் பாருங்க, நம்ம வந்து எத்தனையோ விஷயங்களை பார்த்தவை, கேட்டவை, படித்தவை, அனுபவங்கள், நம்மளுடைய அனுபவங்கள் வாயிலாக நம்மளுடைய மனது நிரப்பப்படுகிறது. புரிஞ்சுட்டீங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விஷயத்த கேட்குறோம், எத்தனையோ அனுபவங்கள் படுறோம், எத்தனையோ விஷயத்த பார்க்குறோம். நம்ம புலன்கள் மூலமாக பெறப்படுவது நம்ம மூளைக்கு பதிவு செய்யப்படுகிறது. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இந்த புலன்கள் மூலமாக பெறப்படுற விஷயம் வந்து புலன்கள் வாயிலாக மூளைக்கு செல்கிறது. நம்ம ஒரு விஷயத்தை கேட்கிறோம், அது மூளைக்கு போகுது. ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அது நம்ம மூளைக்கு போகுது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அன்றாட நம்ம மனச்செயல்பாடுகள் மூலமா நம்ம மூளைக்கு அனுப்பப்படுகிறது. அந்த மூளை வந்து நம்முடைய தகவலை வந்து பாருங்க, விவர குறிப்புகள், தகவல்கள், அடுத்து அறிவு, இந்த 2 விதமா நம்ம மூளைக்கு போகுது. விவர குறிப்புகள் மூலமா போகுது, தகவல் மூலமா நம்முடைய மூளையில பதிவு செய்யப்படுது. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிச்சுங்க. இப்போ பாருங்க, 70, 60, 40, 50, 65 ஒரு எண்கள் கொடுத்துருக்கேன். இது விவரப்பட்டியல், டேட்டான்னு சொல்லுவோம். இது எது சம்பந்தமான டேட்டா அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. அப்ப அதுக்கான தகவலை நம்ம அறியணும். புரிஞ்சுட்டீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா. இப்போ பாருங்க, 70, 60, 40, 50, 65 மட்டும் கொடுத்துருக்கேன். இது எண்கள் மட்டும்தான் இருக்கு. இது வந்து டேட்டா. சரிங்களா? இந்த எண்கள் எது சம்பந்தமானது, அதை தகவலை சேகரிக்கிறோம். அப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல தமிழ் பாடமா இருக்கு, இது ஆங்கில பாடமா இருக்கு, இது கணித பாடமா இருக்கு, இது அறிவியல் பாடமா இருக்கு, இது சமூக அறிவியல் பாடமா இருக்கு. சரிங்களா? இப்ப என்ன தெரிஞ்சிச்சு? இந்த விவரங்களை அடுத்த கட்டத்துக்கு தகவல் மூலமா தெரிஞ்சுக்கிறதுனால இது வந்து தமிழ் பாடத்துக்கான மதிப்பெண், ஆங்கில பாடத்துக்கான மதிப்பெண், கணித பாடத்துக்கான மதிப்பெண், அறிவியல் பாடத்துக்கான மதிப்பெண், சமூக அறிவியல் பாடத்துக்கான மதிப்பெண், அந்த தகவலை பெற்றுட்டோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விவரங்கள், அடுத்து தகவலை பெற்றுட்டோம். இப்பதான் இந்த தகவல் மூலமா நம்ம அறிவை எப்படி பயன்படுத்துறோம். இப்ப பாருங்க, இந்த மார்க்கை பாருங்க, இதை பார்த்தோனையும் 40 மார்க். அப்ப இந்த மாணவன் கணித பாடத்துல தான் குறைந்த மதிப்பெண் எடுத்திருக்கான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது அறிவு. புரிஞ்சுட்டீங்களா? இதுல மார்க்கஸ்ல இதுல எந்த எதுல மார்க் கம்மியா இருக்கா, அறிவியல் கம்மியா இருக்கான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா? அதுதான் அறிவு. அப்பட விவர குறிப்பு, தகவல்கள், இந்த தகவல்ல இருந்து நம்ம அறிவை பயன்படுத்திக்கிறோம். இதுதான் தகவல் மூலமாக அறிவு கொண்டுள்ள தொடர்பு. இப்ப தகவலை வச்சு ஒரு அறிவை கொண்டு வரோம். சரி, ரைட் சார். இப்ப 40 மதிப்பெண் எடுத்திருக்கா, குறைவானது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப என்ன செய்யணும்? நம்மளுக்கு புரிந்து கொள்ளுதல். அப்ப இந்த 40 மதிப்பெண் அவன் குறைவா எடுத்திருக்கான், அப்ப அதுக்கான அவனுக்கு எந்த பாடத்துல அதிக பிராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றத அதை புரிந்து கொள்கிறோம். அந்த கணித பாடத்துல அவனுக்கு அதிக பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த டைம்ல கரெக்டா அந்த அறிவியல் பாடத்துல அந்த கணித பாடத்துல அவனுக்கு பிராக்டிஸை கூட்டுறோம். அதுதான் விவேகம்.
விவேகம் என்னது? சரியான இடத்துல சரியான செயலை தேர்ந்தெடுத்து செய்யறது தான் விவேகம் சொல்லுவோம். அப்படின்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விவர குறிப்புகள், அடுத்து தகவல்கள், அடுத்து அறிவு வருது, அதுக்கு பிறகு புரிந்து கொள்வது வருது, அதுக்கு பிறகு விவேகம் வருது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ பாருங்க, இதுதான் உங்களுக்கு தகவல் அறிவு கொண்டுள்ள தொடர்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ பேங்க் போறோம். பேங்க் போறவங்க என்ன செய்வோம்? பேங்க்ல வச்சு அந்த பேங்க் பாஸ்புக் எடுக்கிறோம். சரிங்களா? அந்த பேங்க் பாஸ்புக்ல என்ன விவரங்கள் அடங்கியிருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பேங்க் பாஸ்புக்ல என்ன விவரங்கள் அடங்கியிருக்கும்? இப்போ பாருங்க, வங்கியின் வாடிக்கையாளர் ஒருவரது சேமிப்பு கணக்கு கையேட்டை ஆராய்ந்தால் அதில் பல்வேறு குறிப்புகள் தேதி வாரியாக இடம்பெற்றிருக்கும். என்னென்ன குறிப்புகள் இருக்கும்? பண வரவு இருக்கும், காசோலை மூலம் வரவு இருக்கும், பணம் எடுக்கப்பட்டது இருக்கும், காசோலைக்கு பணம் வழங்கப்பட்டது இருக்கும், தானியங்கி பண வழங்கல் கருவி மூலமா பணம் எடுக்கப்பட்டது, ஏடிஎம்ல பணம் எடுத்தது சமமா இருக்கும், அளிக்கப்பட்ட அரையாண்டு வட்டி, பேங்க்ல இருந்து நம்ம கொடுத்த வட்டி கொடுத்தோம்னா அதுல ஆறாயிருக்கும், அபராத தொகை பிடித்திருக்கும், சேவைக்காக பிடித்துக் கொள்ளப்பட்ட தொகை, இது எல்லாமே அந்த பாஸ்புக்ல இருக்கும். சரிங்களா? இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு இந்த ஒரு மாதத்திற்கான வரவு மட்டும் வேணும்னா நீங்க கரெக்டா அந்த வரவுலாம் எங்கெங்க இருக்கும் அந்த டேட்டை மட்டும் தனியா எடுத்து எழுதுறோம். இதுதான் அறிவு. தேர்ந்தெடுத்துட்டு இந்த மாதம் எனக்கு இவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படின்றத புரிந்து கொள்கிறோம். அதுதான் விவேகம். இல்ல செலவை மட்டும் எழுதுறோம். இந்த மாதம் இவ்வளவு செலவு வந்திருக்கு. அப்ப அந்த செலவு அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, எடுத்து செலவு ஒண்ணு பணம் இருக்கு, அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர்ன்றது விவரம், டேட்டா. அது எதுக்குரியது? செலவுக்குரியன்று சொல்றது தகவல். இப்ப பாக்குறோம், அப்போ ஒரு மாசத்துல இவ்வளவு செலவழிச்சிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது அறிவு. அப்ப இந்த மாதம் நம்ம அதிக செலவழிச்சிருக்கோம், அடுத்த மாதம் செலவு குறைக்கணும் அப்படின்றது விவேகம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சரிங்களா? ஓகே. இப்போ நான் சென்டென்ஸா சொல்றேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மட்டும் தான் பாக்குறோம், அறிவு தகவலோட அறிவு கொண்டுள்ள தொடர்பு தான் பாக்குறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. மனித மனதின் உள்ளடக்கங்கள் தினந்தோறும் ஒருவர் வினையாற்றிடும் பொருள்களின் விதங்கள் அடிப்படையில் அமைந்து காணப்படுகிறது. அது பாருங்க, ஒருவர் வினையாற்றிடும் பொருள்களின் விதங்கள்னா காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்ம பார்க்கிறோம், கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், அனுபவங்கள் மூலமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். அதைத்தான் அந்த வார்த்தையில சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, பெரும்பாலும் மனிதர்கள் தாம் பார்த்தவை, கேட்டவை, படித்தவை, பெற்ற அனுபவங்கள், கற்றவை மற்றும் ஊகித்தறிந்தவை அடிப்படையில் பொருள்களை உணர்ந்தறிகின்றான். இவ்வாறு உணர்ந்தெடுக்கப்பட்டது பாருங்க, விவரங்கள், தகவல்கள், அறிவு, புரிந்து கொள்ளுதல், விவேகம் என பல்வேறு பிரிவுகளால் மூளையில் வகைப்படுத்தப்படுகின்றன. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்ப அறிவு தகவல் அறிவுடன் கொண்டுள்ள தொடர்பு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப இந்த அறிவு இந்த இடத்துல எங்க பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றை பற்றிய தகவல்களை குறிப்பிட்ட நோக்கத்தின் அடிப்படையில் ஆராய்ந்தால் நமக்கு அது பற்றி அறிவு கிட்டிடும். இப்ப குறிப்பிட்ட நோக்கத்தின், இந்த மாணவருடைய மதிப்பெண் பட்டியலை பார்க்கிறோம், கணித படத்துல கம்மியா இருக்கான், அப்போ அந்த நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதான் பாருங்க, பாக்ஸ்ல போட்டுக்கோங்க. விவர குறிப்புகளுக்கு இடையேயான தொடர்பை ஆராய்ந்து பெறுவது தகவல். விவர குறிப்புகளுக்கு இடையேயான தொடர்பை ஆராய்ந்து பெறுவது தகவல். எல்லா தகவல்களையும் பரிசீலித்து அவற்றினுள் பயனுள்ளவற்றை கண்டறிதல் அறிவாகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது நம்பிக்கை. நம்பிக்கை அறிவுடன் கொண்ட தொடர்பு. அதான் சார் நம்பிக்கை அப்படி பாத்தீங்கன்னா, அழகா நம்பிக்கை பாருங்க, தனக்கு ஏற்புடைய எந்த ஒன்றையும் சான்றுகள் இல்லாத போதும் உண்மை என்று ஏற்றுக்கொள்வது நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுக்கு ப்ரூஃப்லாம் தேவையில்லை, எனக்கு என் மனசுல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இது உண்மை அப்படி சொல்லி நம்பிக்கை, எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாம, அதான் சொல்றாங்க. இதுல சொல்ற வார்த்தை பாருங்க, தனக்கு ஏற்புடையது என்று எந்த ஒன்றையும் சான்றுகள் இல்லாத போது கூட அதை உண்மை நம்புறோம் பாத்தீங்களா, அதுதான் நம்பிக்கை அப்படி சொல்லுவாங்க. இந்த நம்பிக்கைகள் சில நேரம் உண்மையாக இருக்கலாம், சில நேரம் பொய்யாக கூட இருக்கலாம். ஆனா இவங்க இந்த அறிவுன்றது என்ன சொன்னா, நீ உன் மனசுல நம்பிக்கை உண்மையாக இருக்கு, ஆனா அதுக்கான சான்றுகள் இருந்தா தான் அது அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, சில நேரங்களில் தனது உள்மனம், அது சில நேரங்களில் உண்மையா இருக்கலாம். சரிங்களா? தன் உள்மனம் எதை நம்புதோ அதை ஏத்துக்கிறது தான் நம்பிக்கை. ஆனா ஆராய்ந்து அறிதலின் மூலம் அந்த சான்றுகள் இருக்கா, இது உண்மையா, ஆராய்ந்து அறிதல் மூலம் தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப யாராவது நம்மகிட்ட உதவி கேட்கறாங்க, என்னுடைய அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ உடம்பு சரியில்லை சொல்லி நம்மகிட்ட உதவி கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப நம்ம மனசுல இவ உண்மையைத்தான் சொல்றான் அப்படின்றது உள்மனதுல நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்பிக்கை. ஆனா உண்மையாவே அவன் அம்மாக்கோ அப்பாக்கோ உடம்பு சரியில்லையா தெரியாது, ஆனா என் மனசு அவன் சொல்றதை வச்சு என் மனசு
நம்புது, இது உண்மையா தான் இருக்குன்னு சொல்லி நம்புது, அந்த நம்பிக்கை பார்த்தீங்களா, அதை தான் அறிவு கொண்டு தொடர்பு. இந்த நம்பிக்கை உண்மையா இருக்கலாம், சில நேரங்களில் பொய்யா கூட இருக்கலாம். சரி, ஓகே சார், இது அறிவு மூலம் எப்படி தெரிஞ்சுக்குது? உங்க அம்மாவை எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பில்லை காட்டு, இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டறியும் பார்த்தீங்களா, சான்றோட கேட்டறியும் பார்த்தீங்களா, அதுதான் அறிவு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்போ நல்லா கவனிச்சுங்க, தகவலுடைய அறிவு கொண்டுள்ள தொடர்பு தெரிஞ்சிருச்சு, நம்பிக்கையுடைய அறிவு கொண்டுள்ள தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உண்மையுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்பு, அதை பத்தி பார்த்துருவோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த தகவல் பத்தி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன், அது சென்டென்ஸாக நான் சொல்லிட்டேன். இப்போ பாருங்க, அறிவு ஃபர்ஸ்ட் பாருங்க. அறிவு எதில் இருக்கு பாருங்க, அறிவும் நம்பிக்கையும் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, தனக்கு ஏற்புடையது என்ற ஒன்றையும் சான்றுகள் இல்லாத போதும் உண்மை என்று ஏற்றுக்கொள்வது நம்பிக்கை எனப்படுகிறது. நான் சொன்ன பார்த்தீங்களா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, சில நேரங்களில் நம்பிக்கைகள் உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, சிலர் தனது நம்பிக்கைகள் அடிப்படை சான்று எதையும் தேட முயற்சிக்காமல் தனது உள்மனம் சொல்வதுதான் தனது நம்பிக்கைக்கான காரணம் என்று உரைப்பர். ஃபோர்த்து பாருங்க, நாம் ஒவ்வொருவருமே சில நம்பிக்கைகள் கொண்டு செயல்படுகிறோம். 5 பாருங்க, பெரும்பாலான மதம் மற்றும் சமயம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களுக்குமே நம்பிக்கைகளின் பால் பட்டதை அவற்றை நேரடியாக சான்றுகள் மூலமாக நியாயப்படுத்த முடியாது. 6 பாயிண்ட் பாருங்க, பொதுவாக நமது நம்பிக்கைகள் நமக்கு ஆறுதல் தருவதாகவும் மன நிம்மதி தருவதாகவும் அமையக்கூடும். அடுத்து 6 பாயிண்ட் பாருங்க, சான்றுகளின் அடிப்படையில் அமையா நம்பிக்கைகள் தவறான நம்பிக்கைகள் தான் சொல்றாங்க. சான்றுகள் இருந்தால் தான் அந்த நம்பிக்கை உண்மைன்னு சொல்றாங்க. அடுத்து 7 பாயிண்ட் பாருங்க, அளிக்கப்படும் சான்றுகளை பரிசீலிக்க தயாராக இல்லாதவர்கள் மூட நம்பிக்கை உடையவர்களே. 8 பாயிண்ட் பாருங்க, எந்த ஒரு நம்பிக்கையும் அதன் உண்மைத்தன்மையை அறிந்திட தர்க்கவியல் துணை கொண்டு முயற்சிக்கும் செயலை ஆராய்ந்து எடுத்தலாகும். தர்க்கவியல் என்னது? இந்த தொகுத்தாய்தல், பகுத்தாய்தல். அது உண்மையா, சொல்றதெல்லாம் உண்மையா, அப்படி தெரிஞ்சுக்கிறது தான் அறிவுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அடுத்து 3வது பாருங்க, நம்பிக்கை, அறிவு மற்றும் உண்மை. 3வது கடைசி பாயிண்ட். அதுல முதல் பாருங்க, அறிவு என்பது மன ரீதியானது. அதாவது அறிவு மனதில் குடிகொண்டுள்ளது. அறிவுன்றது மனதில் குடிகொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ஒருவர் சிந்திக்கவில்லை எனில் அவரால் நம்பிக்கைகளை உருவாக்கி கொள்ள முடியாது. சிந்தனையே இல்லைன்னா உனக்கு எப்படி நம்பிக்கை உருவாக்க முடியும்? ஒருவருக்கு ஒன்றை பற்றிய எந்த நம்பிக்கையும் இல்லையெனில் அவர் அதை பற்றி அறிவு கொண்டிருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. முதல் பாராள். செகண்ட் பாராள பாருங்க, வேறு சொற்களில் கூறினால் அறிவுக்கான தொடர்பு புள்ளிகளே நம்பிக்கைகள் தான் சொல்றாங்க. அறிவுக்கு நம்பிக்கைகள் தேவை, ஆனால் அவை மட்டும் போதுமானவை அன்று. நாம் அனைவரது நம்பிக்கைகளிலும் சில சமயம் தவறுகள் இருக்கக்கூடும். அதாவது நம்ம நம்பிக்கைகளில் சில உண்மையாகவும் வேறு சில தவறாகவும் இருக்கக்கூடும் சொல்றாங்க. அடுத்த பாருங்க, ஆராய்ந்தடிகளின் அடிப்படையில் அமைந்த நம்பிக்கைகள் உண்மையான நம்பிக்கைகளாகவும் சொல்றாங்க. முறையான சான்றுகள் இல்லாத நம்பிக்கைகள் தவறான நம்பிக்கைகளாகவும் சொல்றாங்க. நம் அறிவை பெற்றிட முயற்சிக்கிறோம் என்பது நமது மனதில் உள்ள உண்மையான நம்பிக்கைகள் இருப்பை அதிகரித்து தவறான நம்பிக்கைகளை குறைத்திடுதல் ஆகும். அந்த முக்கியமான விஷயம் பாக்ஸ் போட போங்க. ஒரு நம்பிக்கையின் நோக்கம், ஒரு பொருள் எவ்வாறு உள்ளது, ஒரு நிகழ்வு எப்படி நடைபெறுகிறது என்பது போன்றவற்றை வர்ணிப்பது அல்லது புற உலக உண்மை நிலவரத்தை சித்தரிப்பது ஆகும். இதுதான் அந்த கேள்வி. இப்போ நீங்க நான் நோட்ஸ் எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.